நாம் இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை தோறும் பல காரியங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து தான் நம்ம கொடுத்தோம் இல்லை. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஆமேன். கர்த்தர் இந்த வருஷத்தில் 9 மாதத்தில் நிறைய பேருக்கு பொக்கிஷங்கள் புதையல்கள் கொடுத்திருப்பார். ஒருவேளை கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, இன்னும் 2 மாதம் இருக்குது, 2 மாதம் 10 நாள் இருக்குது இல்லை, 2 மாதம் கிட்ட இருக்குது, 3 மாதம் இருக்குதுங்களா, 10வது மாதம் வந்துடுச்சே. அப்போ சரி, 3 மாதம் இருக்குது. 3 மாதம் ஆண்டவருக்கு அதிகம்தான், 3 மாதம் ஆண்டவருக்கு அதிகம்தான். அவரை பொறுத்தவரை நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், ரொம்ப நாள் வேணாப்பா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பா போதும். ஆனால் 3 மாதம் இருக்குது, நிச்சயமாக செய்வார். சோர்ந்து போகாதீங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், விசுவாசத்தை விட்டு விடாது இருக்கணும். ஆமேன். ஆமாம், நம்ம விசுவாசத்தை எப்போல்லாம் விட்டுடுறோமோ அப்போல்லாம் தான் நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் கிடைக்காமல் தடையாக போய்விடும். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நின்னா பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமேன். நீங்கள் அனுபவிக்கலாம். ஓகே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 7வது வசனம். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறவர். ஆமென். தேவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறார் என்று 2 வாரம் பார்த்தோம். கெடுதலை தேவன் செய்வது இல்லை, ஆனால் அந்த கெடுதல் நடப்பதற்கு மனிதன் தான் காரணம். மனிதன் காரணமாக இருந்தாலும் அதை கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்றத நாம் இதன் மூலம் பார்த்தோம். இன்றைக்கு 8வது வசனத்தில் பார்க்கலாம். வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக, கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். அல்லேலூயா. என்ன பாஸ்டர், என்னமோ படிச்சீங்க, என்ன இதெல்லாம்? ஃபஸ்ட்டு இந்த வசனத்தை தொடங்கும் போதே வானங்களே உயர இருந்து சொரியுங்கள். சொரியுங்கள்லாம் இந்த சொரியுறது இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சொறி தான். அந்த சொரியை சொல்ல அவர் மேலேருந்து ஊத்துறத சொல்கிறாரு. தண்ணியாக மழை பெய்யுது பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறாரு. வானங்களே உயர இருந்து சொரியுங்கள். அதுக்கு அடுத்தது சொரியினாலுமே சிரிக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது. ஆகாய மண்டலங்கள் என்ன பொழியணுமா? நீதியை பொழிய கடவுது. அதுக்கு அடுத்தது பூமி திறவுண்டு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றேன்னா, பூமி என்ன பண்ணணும்? திறக்கணும். ஏன்னா ஆகாய மண்டலத்திலிருந்து ஏதோ வருது, மேலிருந்து வானத்திலிருந்து என்ன வருது? ஏதோ வருது. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக பூமி என்ன பண்ணணும்னா திறக்க வேண்டும். பூமி திறவுண்டு. அதுக்கு அடுத்தது ரட்சிப்பின் கனியை தந்து. அதுக்கப்புறம் பூமி திறக்கிறது மட்டும் கிடையாது, அதில் ஒரு பலன் உண்டாகுது. மேலேருந்து மழை வருதுனால, பூமி திறக்கிறதுனால அங்கே என்னன்னா ரட்சிப்பின் கனிகள் உண்டாகிறது. அது எப்படி வளரணுன்றாரு? நீதியும் கூட விளைவதாக. அது எப்படி வளர்வதாக சொல்றாரு? நீதியும் கூட விளைவதாக. ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும், அது கூட என்ன விளையணுமா? நீதியும் கூட விளைவதாக சொல்லிட்டு, கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். 7வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தராகிய நானே இவைகளை செய்கிறவர். 7வது வசனத்தில் கடைசியில் என்ன வருது? கர்த்தராகிய நானே இவைகளை செய்கிறவர். 8வது வசனத்தில் கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, பூமியில் மனுஷர்கள் இருக்கிறாங்க. பூமியில் யார் இருக்கிறாங்க? மனுஷங்க இருக்கிறாங்க. மேலே வானம், வானாதி வானங்கள், பரலோகம்,
இதில் யார் இருக்கிறாரு அப்படின்னா தேவன் இருக்கிறார். அப்போது இந்த தேவன் என்ன விரும்புகிறார்னா, அவர்கிட்ட இருந்து இந்த பூமிக்கு நன்மைகள் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார். அதை தான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறாரு. அதை தான் சொல்கிறாரு, என்கிட்ட இருக்கிற நன்மைகள்லாம் எங்கே நான் கொடுக்க விரும்புகிறேன், பூமிக்கு கொடுக்க விரும்புகிறேன் சொல்லிட்டு. ஆனால் அந்த பூமி என்ன பண்ணால் திறமுண்டு, அதெல்லாம் வாங்கிறதுக்கு பூமி என்ன பண்ணணும், திறமுண்டு, அதை பெற்று கனியை தந்து நீதியும் கூட விளையட்டும் அப்படின்றாரு. அப்படின்னா என்னன்னா, தேவன் கொடுக்கிற நன்மைகளை மனுஷர்கள் பெற்று அவர்கள் நன்றாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா, நான் பரலோகத்தில் இருக்கிறேன்ப்பா, நான் பரலோகத்தில் இருக்கிற நான் பூமியில் இருக்கிற மனுஷர்களுக்கு நன்மைகளை செய்ய விரும்புகிறேன், நன்மைகளை கொடுக்க விரும்புகிறேன். மனுஷர்கள் அதை பெற்று எப்படி வாழணும், நன்றாய் வாழணும். அதுதான் அந்த வசனத்தில் சொல்லுது. அதாவது அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கனி தந்து, அந்த வசனத்தில் எப்படி வந்து, ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. வெறும் பழம் மட்டும் இல்லை, அது கூட நீதி. அப்படின்னா என்னன்னா, மனுஷங்க வெறும் ஆசீர்வாதத்தோடு மட்டும் கிடையாது, கொஞ்சம் நீதி நேர்மை இதோடு கூட என்ன பண்ணணும், வாழ வேண்டும். அதை தான் அவர் விரும்புகிறார். கடவுள் என்ன விரும்புகிறாரு, நான் கொடுக்குற நன்மைகளை நீ அதை பெற்றுக்கொள், முதலாவது அதை பெற்றுக்கொள். அந்த வசனம் பாருங்க, 8வது வசனத்தில் திரும்ப படிக்கிறேன். வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், நல்ல மழையை பெய்யு அப்படின்றாரு. அதுக்கு அடுத்தது ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது. ஆகாய மண்டலம் எதை பொழியணுமா, நீதி. நீதினா என்னன்னா கடவுளுடைய நீதி. ஒன்று தெரியுங்களா, நீதி வந்து மனுஷனுக்குரிய நீதிகள் இருக்குது, கடவுளுக்குரிய நீதியும் இருக்குது. கடவுளுடைய நீதி வேற, மனுஷனுடைய நீதி வேற. மனுஷனுடைய நீதி எல்லாம் குறை உள்ளது, தெரியுங்களா, மனுஷனுடைய நீதி எல்லாம் குறை உள்ளது. 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பேசும்போது தான் சொன்னேன், மனுஷனுடைய நீதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீதி, ஒவ்வொரு நீதியின் அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவு வச்சுருப்பான். நீதி அவனவனுக்கு ஒவ்வொரு நீதி வச்சுக்கிட்டுருப்பான். ஒருத்தன் 10,000 ரூபாய் வச்சுக்கின்னு ஒரு 1000 ரூபாய் ஒருத்தருக்கு உதவி செய்வான். அவன் என்ன நினைக்கிறான், அவனை பொறுத்தவரை அவன் அதை நீதியாக நினைக்கிறான். எனக்கு 10,000 ரூபாய் இருக்குது, நான் அதில் என்ன பண்ணுறேன், ஒரு 1000 ரூபாய் உதவி செய்கிறேன் இல்லாதப்பட்டவங்களுக்கு, இது என்னுடைய நீதின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் இன்னொருத்தன் என்ன நினைப்பான் தெரியுங்களா, 5,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கலாம், 10,000 ரூபாய் இருக்குதுல்ல, நீ 5,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு 5,000 ரூபாய் வச்சுக்கலாம்ல அப்படின்னு அவன் நினைப்பான். அது அவனுடைய நீதி. இன்னொருத்தன் என்ன நினைப்பான், 7,000 ரூபாய் செலவு பண்ணலான்னு நினைப்பான். அது அவனுடைய நீதி. அவன் நீதியின்படி அவனா நினைக்கிறான். இன்னொருத்தன் என்ன நினைப்பான், 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இவன் ஒன்றும் இல்லாமல் மொட்டை குடியாக இருக்கணும், அதுதான் நீதினுமா. இப்போ மனுஷனுடைய நீதி வந்து வித்தியாசப்படும், வேறுபடும். மனுஷனுக்கு அந்த நீதி என்ன பண்ணும், வித்தியாசப்படும். அவன் என்ன யோசிக்கிறானோ அதன் அடிப்படையில் செய்கிறாங்க. அதுக்குனால தான் சட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சட்டத்தை எழுதி நீ நினைக்கிறதெல்லாம் சட்டம் கிடையாது, இதுதான் சட்டம்ன்ட்டு ஒரு சட்டத்தை வகையறை பண்ணி கோர்ட்டுக்கு கொடுத்து நம்பரை கொடுத்து வச்சிட்டாங்க. இதுதான் நம்பர், இந்த சட்டம் இந்த நம்பரின் அடிப்படையில் செயல்படும் அப்படின்ட்டு. ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு, தகப்பன், அவங்க பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு. இப்போ அவர் ஜட்ஜுக்கு முன்னாடி எடுத்து வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே இப்போ அவர் விசாரிக்கிறாரு, பையன் தப்பு பண்ணா ப்ரூஃப் ஆயிடுச்சு, இப்போ அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இப்போ அந்த ஜட்ஜி தண்டனை கொடுத்தா நீதி உள்ளவர், கரெக்டுங்களா? தண்டனை கொடுக்கலன்னா நீதி இல்லாதவர். ஆனால் அந்த ஜட்ஜி நீதிப்படி என்ன பண்ணுறாரு, அந்த பையனுக்கு என்ன தப்பு செஞ்சாலும் அதற்குரிய தண்டனையை கொடுத்துட்டாரு. இப்போ உலகத்து பிரகாரம் சமுதாயத்தின்படி சட்டத்திட்டத்தின்படி அவர் யார், நீதியை செஞ்சிட்டாரு. இப்போ அவர் யாருக்கு தண்டனை கொடுத்தாரு, அவருடைய பையனுக்கு. இப்போ அந்த பையன் இன்னொரு ஆங்கிளில் வருவான். என்ன ஆங்கிள் வருவான், நீ என் தகப்பன் தானே, தகப்பன்ற முறையில் நீ எனக்கு என்ன செஞ்ச, தகப்பன்ற முறையில் என்னை நீ காப்பாற்றுறதுக்கு என்ன செஞ்ச, ஒரு தகப்பன்ற முறையில் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் மாட்டிக்கினேன், என்னை வெளியே கொண்டு வரத்துக்கு நீ என்ன செஞ்ச. அப்படி பார்ப்பானா, பார்க்க மாட்டானா? ஜட்ஜின்ற முறையில் நீதியை செலுத்திட்டாரு, சமுதாய சட்டத்திட்டத்தின்படி நீதியை செலுத்திட்டாரு. ஆனால் இந்த தகப்பன்ற முறையில் பார்க்கும்போது என்ன பண்ண முடியல, இவர் வந்து என்ன பண்ண முடியாது, அந்த பையன்கிட்ட நான் நீதியாக தான் இருக்கிறேன், உனக்கு அப்பாவா என்ன பண்ணியிருக்கிறேன், நீதியை செஞ்சுருக்கேன், என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது.
ஏன்னா நீதி பார்த்தீங்கன்னா எப்பவுமே மனுஷனுடைய நீதி குறைவு உள்ளது. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். மனுஷனுடைய நீதிகள் குறைவு உள்ளது, ஆனால் இதில் கர்த்தருடைய நீதி தான் நிறைவானது. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்றேன்னா, தேவன் ஒரு நீதி வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துக்கே தேவன் ஒரு நீதி வச்சிருக்கிறாரு. இந்த உலக மக்களுக்கு தேவன் ஒரு நீதி வச்சிருக்கிறார். இந்த உலக மக்களை எல்லாம் தேவன் ஒரு நாள் நியாய தீர்ப்பு செய்வார். எல்லா மக்களுக்கும் வசனம் சொல்லுது. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் கடைசியில் முடியும் பொழுது என்ன எழுத தெரியுங்களா? நன்மை செய்கிறவன் இன்னும் நன்மை செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், தீமை செய்கிறவன் இன்னும் தீமை செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரைகளின்படி தீர்ப்பு செய்ய நான் வருகிறேன். அப்போ என்னன்னா, கடவுள் வரப்போகிறாரு, இந்த உலகத்தையே ஒரு நியாய தீர்ப்பு செய்ய போகிறாரு. அவருக்கு முன்னாடி நிற்கும் போது முதல்ல அவர் தீர்ப்பு நீதி, அவருடைய நீதியில் முதல்ல எதை பார்க்குறாரு தெரியுங்களா? நீ எவ்வளோ தப்பு செஞ்ச, எவ்வளோ பாவம் செஞ்சன்றது ரெண்டாவதாக தான் பார்க்குறாரு. நல்லா கவனிங்க. நீ எவ்வளோ தப்பு செஞ்ச, எவ்வளோ பாவம் செஞ்சன்றதை ரெண்டாவது தான் பார்க்குறாரு. முதல்ல ஒரு மனுஷனை அவர் நிற்க வச்சு பார்க்கும்போது எதன் அடிப்படையில் அவனை பார்க்குறாருன்னா, உன்னுடைய பாவங்களுக்காக பரலோகத்திலிருந்து நான் என்னுடைய குமாரன். ஆனால் ஆக்சுவலாக தான் அந்த நியாய தீர்ப்பு செய்ய போகிறவரை பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் கிடையாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நியாய தீர்ப்பு செய்ய போகிறவர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நியாய தீர்ப்பு செய்ய போகிறாரு. அப்போ இயேசு சொல்வார், உன்னுடைய பாவங்களுக்காக நானே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உனக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்துட்டு போனேனே, நீ என்னை ஏன் ஏற்றுக்கல? நீ என்னை ஏன் நம்பல? அதுதான் முதல் கேள்வியே. அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பே எதன் அடிப்படையில்? நான் உனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து சிலுவையில் தொங்கி உன்னுடைய பாவத்தை, சாபத்தை, உன்னுடைய எல்லா விதமான அநீதியெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய நீதியை உனக்கு வச்சுட்டு போனேனே, நீ ஏன் அதை எடுக்கல? நீ ஏன் அதை பெற்றுக்கொள்ளலை? அன்னைக்கு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது சாமி, சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் தெரியும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இயேசுவை பற்றி இந்தியாவுக்கு தெரியும். அது தெரியுமா உங்களுக்கு? எப்போத்துலேருந்து? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தெரியும். ஏன்னா இயேசு மரித்த உடனே தோமா எங்கே வந்துட்டாரு? இந்தியாவுக்கு வந்துட்டாரு. இந்தியாவுக்கு தோமா வந்துட்டாரு. அப்போ இந்தியாவுக்கு தோமா வந்த உடனே அவரை என்ன பண்ணிட்டார்? அவர் இயேசுவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இப்போ பாருங்கள், நான் ஒரு ரீலில் பார்த்தேன். ஒரு கிறிஸ்தவர் இந்துவாக பின்வாங்கி போயிட்டார். கிறிஸ்துவ மதத்தில் வந்தார், கிறிஸ்தவராக இருந்தார். அவர் ஒரு இந்துவாக திருப்பி என்ன பண்ணிட்டாரு? பின்வாங்கி போயிட்டார். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, பைபிள்லேருந்து குறைகளை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, யாரோ சில சலுகைகள் கொடுக்குறாங்க. ஒன்று ஏதோ ஒரு கட்சியோ இல்லை இயக்கமோ இல்லை ஒரு மதவாத சக்தியோ என்ன பண்ணனா, அவருக்கு ஒரு வீடு கொடுக்கலாம், கார் கொடுக்கலாம், மாதமானால் ஒரு 1 லட்சம் சம்பளம், 50,000 சம்பளம்னு கொடுக்கலாம். கொடுத்து அவர் என்ன பண்ணோன்னா தூண்டி விடும். நீ என்ன பண்ணு, நீ எங்களுக்கு நாங்கள் பைபிள்லாம் படித்தா புரிய மாட்டேங்குது, நீ படிச்சிருக்கிற, உனக்கு தெரிஞ்சிருக்கும், உனக்கு அதில் என்னென்னலாம் குழப்பம் இருக்குது, சந்தேகம் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணு, இந்த கிறிஸ்தவங்களை பார்த்து கேட்கணும். கேட்டு அவன் தான் சொல்கிறான், எங்கள் ஆண்டவர் தான் வரப்போறாருன்றான், எங்கள் ஆண்டவர் தான் நீதி நியாயம்லாம் செய்ய போகிறாரு, தீர்ப்பு கொடுக்க போகிறாருன்றான். அதனால் அவருடைய பைபிளே தப்புன்னு சொல்லிட்டோம்னா என்ன பண்ணிடலாம்? அவரையும் தப்புன்னு சொல்லிடலாம். பைபிளை பொய்யாக்கிட்டா இயேசுவை பொய்யாக்கிடலாம். அதனால் இது மாதிரி ஆட்களை அவங்க எழுப்புறாங்க. இந்த மதவாத சக்திகள் எழுப்பி பிரெயின் வாஷ்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியாது, பிரெயின் வாஷ்லாம் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங்கை கொடுத்து பைபிளில் இருந்து இந்த கேள்வி கேள்வி அந்த கேள்வி கேட்க வைக்கிறாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பைபிள் பதில் சொல்லும். எந்த கேள்வி கேட்டாலும் பைபிள் பதில் சொல்லணும். பைபிளை நல்லா படிக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய ஞானம் வரும், அவங்களால பதில் சொல்ல முடியும். இப்போ என்ன கேட்டாங்கன்னா, அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்தியாவுக்கு தோமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். சரி, இங்கே வந்த தோமா இயேசுவை பற்றி மக்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தோமா யூதர். அவருக்கு என்ன பாஷை தெரியும்?
யூத பாஷை தெரியும். யூத பாஷை தெரிஞ்ச தோமா எப்படி இங்க இருந்த மலையாள மக்களுக்கு, தமிழ் மக்கள்களுக்கு அவங்கவுங்க மொழியில இயேசுவை பற்றி சொல்ல முடியும் கேட்டார். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப 2 காரணம் எப்படி சொல்ல முடிஞ்சதுன்றதுக்கு. மிக முக்கிய காரணம் என்னன்னா, இன்னைக்கு உலகம் முழுவதும் பொது மொழி எது தெரியுங்களா? காமன் லாங்குவேஜ் வேர்ல்டு ஃபுல்லாக இங்கிலீஷ். நீங்கள் எந்த ஊரில் போனாலும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் அங்கேருந்து என்ன பண்ணலாம்? சர்வே பண்ணி வரலாம். ஏன்னா ஆங்கிலம் உலகம் முழுவதும் பொதுமொழி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முழுவதும் பொதுமொழி எது தெரியுங்களா? கிரேக்கம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பொதுமொழியாக எது இருந்தது தெரியுங்களா? கிரேக்கம் இருந்துச்சு. ஏன்னா இந்த கிமு 360 பார்த்தீங்கன்னா இந்த மகா அலெக்சாண்டர்ன்றவன் உலகம் முழுவதையும் பிடிச்சி அவனுடைய பாரசீகம் நாடு, அவன் பாரசீக நாட்டு மொழி கிரேக்க மொழி, கிரேக்க மொழியை உலகம் முழுவதும் காமன் லாங்குவேஜாக கொண்டு வந்துட்டான். அலெக்சாண்டர் என்ன பண்ணிட்டாரு? கிரேக்க மொழியை உலகம் முழுவதும் காமன் மொழியாக கொண்டு வந்ததுனால உலகத்தில் மூல முழுக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எங்கே போனாலும் கிரேக்க மொழி என்ன பண்ணனா தெரியும். இந்த யூதர்களுக்கு எபிரேய மொழியும் தெரியும், கிரேக்க மொழியும் தெரியும். யூதர்களுக்கு பொதுவாக என்ன பண்ணோம்? ரொம்ப ஈஸியாக. இப்போ எப்படி நம்ம என்ன சொல்கிறது, நம்மளுக்கு தமிழும் நல்லா தெரியும், இங்கிலீஷும் ஓரளவுக்கு தெரியும். பேசிக்காக படிக்காதவங்க கூட இங்கிலீஷில் பேசுகிறாங்க. சோப்பு அது என்ன வார்த்தை? தமிழ் வார்த்தையா? இங்கிலீஷு. டீ அது என்ன வார்த்தை? இங்கிலீஷு. காஃபி இங்கிலீஷ் தான். நிறைய இங்கிலீஷ் வார்த்தையை படிக்காதவங்களே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போது படித்தவ கொஞ்சம் நிறைய பேசுகிறான் இல்லையா? அதனால் அப்போது அன்னைக்கு கிரேக்க மொழி உலக பொது மொழியாக இருந்ததுனால தோமாவும் கிரேக்க மொழியில் பேசியிருப்பார். இங்கே இருந்த மக்கள்களுக்கும் கிரேக்க மொழியெல்லாம் நல்லா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமேன். சரி, ஒன்று. அதனால் அவர் சொல்கிறது. 2வது, தோமாவை எதுக்காக கொலை செஞ்சாங்க? இயேசுவை பற்றி சொன்னதுக்காக கொலை செஞ்சாங்க. அவர் புரியாத மொழியில் சொல்லியிருந்தார்னா இவன் எனக்கு எப்படி புரிஞ்சிருக்கும் இயேசுவை பற்றி சொல்கிறான்ட்டு? அவர் புரியாத ஒரு மொழியை பேசியிருந்தார்னா தோமா, இவனுக்கு என்ன பண்ணியிருக்காது? இங்கே இருக்கவங்களுக்கு புரிஞ்சே இருக்காது. பைத்தியக்காரன் என்னமோ சொல்லு கிடக்கலாம், விட்றா வாடா வேலையை கவனிப்போம் அப்படி தானே போயிருப்பான். இப்போ யோசிச்சு பாருங்கள், ரோட்டில் நின்று ஒரு ஹிந்திக்காரன் ஹிந்தியில் லபா லிபாட் கத்தினுக்கிறான்னு வச்சுக்க. நம்ம தமிழ் ஆளுங்க, நம்மளுக்கு ஹிந்தியை பற்றி ஒன்றுமே தெரில. நம்ம என்ன பண்ணுவோம்? அவனை போய் கல்லடிச்சு அடிப்போமா? ஏன்டா இயேசுவை பற்றி சொல்கிறேன்ட்டு அடிக்க மாட்டோம். என்ன சொல்லிட்டு போவோம்? பாவம் என்னமோ கத்தின்னு கிடக்குறான் பைத்தியக்காரன், என்னமோ பேப்பரை வச்சுக்கின்னு கொம்பை 2 சில்லு மாதிரி ஒரு கொம்பை வச்சுன்னு கத்தின்னு கிடக்குறான் ஹிந்தியில், ஒன்றுமே புரிய மாட்டேந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஒரு சைனீஸ்காரன் கத்தின்னு இருக்கிறான், ஜப்பான்காரன் வந்து ஒரு கொம்பில் சிலுவையை வச்சு லபா லபா லபான்னு கத்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லிட்டு போவோம்? பாவம் யார் பெற்ற புள்ளியோ ரோட்டில் இட்டுட்டு இன்னமும் குறுக்க ஒரு கொம்பை, நேரில் ஒரு கொம்பு, குறுக்க ஒரு கொம்பை வச்சு காட்டி காட்டி என்னமோ சொல்லிட்டுக்கிறான், ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. சரி போ நம்ம வேலையை கவனிப்போம், வா அரிசி வாங்கின்னு போய் சோறாக்கி சாப்பிடுவோம் வா, அப்படி தானே போவோம். அவனை வந்து துரத்தின்னு போய் கல் அடிச்சு ஈட்டி அடிச்சுலாம் கொலை பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். எப்போ பண்ணுவோம்? நம்மளுக்கு புரிகிற தமிழில் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. பேசி இயேசு தாண்டா வழி, இயேசு வேத்துக்கலன்னு நீ நரகம் போவ, ஜாக்கிரத அப்படின்னு சொன்னாதான் என்ன பண்ணுவோம்? ஏய் யாருக்கிட்ட எந்த ஊரில் வந்து என்ன பேசின்னுக்கிற? பேச மாட்டோமா? ஊரை போய் 4 பேர்கிட்ட பேசி அங்கே ஒரு ரோட்டில் ஒருத்தர் நின்றுக்குன்னு ஒரு கொம்பை இப்படி கிராஸாக வச்சு காட்டி காட்டி இந்த இயேசுவை நம்பலன்னா எல்லாம் நரகம் போடுவீங்கன்னு சொல்கிறான். அவனை விடக்கூடாதா, வாடா வருவோம். அப்போ தோமாவை இவங்க இருக்கிறவங்க தமிழர்கள் கொலை செஞ்சாங்கன்னா ஒன்று தோமாவுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா தோமா பேசுறது இவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதனால தானே கொலை செஞ்சாங்க. அப்போது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இயேசுவுடைய நீதி ஒன்று இருக்கிறது. இயேசுடைய நீதிப்படி அவர் எல்லா மக்கள்களுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்டுருச்சு, ஜனங்களுக்கு போயிடுச்சு. இயேசுனா யாரும் நிறைய பேருக்கு தெரியுங்க. ஒரு வேளை தெரியல அப்படின்னா அவங்களுக்கும் தேவன் தெரியப்படுத்திடுவார். அதற்கு உண்டான வேலைகளை யார் செஞ்சுன்னுக்கிறாரு? அவர் செஞ்சுன்னுக்கிறாரு. அவர் பிளான் பண்ணி எந்தெந்த மக்கள்களுக்கு எப்படி எப்படி போகணுமோ அதெல்லாம் அவர் பிளான் பண்ணின்னு இருக்கிறாரு. ஆனால் அவருடைய நீதியின்படி முதல்ல அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது என்ன பேசுவார்னா, நீ ஏன் என்னை ஏற்றுக்கலன்னு தான் அங்கே விசாரணை, முதல் விசாரணை வரும்.
அதுக்கு அப்புறம் தான் மனுஷனுடைய நீதி விசாரணை. முதல் நீதி அவருடைய நீதி. ஒன்று தெரியுங்களா, அவருடைய நீதி வித்தியாசமானது. அவருடைய நீதியை நம்ம மனுஷ மூலையை கொண்டு புரிஞ்சிக்கவே முடியாது. அவருடைய நீதியை நம்ம மனுஷ மூலையை கொண்டு புரிஞ்சிக்க முடியாது. நம்ம நீதியை கொண்டு அவருடைய நீதியை நம்ம அளவிடவே முடியாது. ஏன்னா அவர் சொல்றாரு, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல. உங்கள் நினைவுகளை பார்க்கலாம், உங்களுடைய வழிகளை பார்க்கலாம், என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளும் உயர்ந்தவைகளாக இருக்கிறது. நீதியும் அப்படிதான். நம்ம மனுஷனுடைய நீதியை விட தேவனுடைய நீதி உயர்ந்ததா இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நன்மைகள் வருகிறது மனுஷர்களுக்கு. கடவுள் மனுஷனை கவனிங்க, திரும்பவும் சொல்கிறேன், மனுஷனை அழிப்பதற்கோ கெடுப்பதற்கோ அவனை கடவுள் உண்டாக்கல. அவனை உண்டாக்கி அவனை வாழ வைப்பது தான் கடவுளுடைய பெரிய திட்டம், பெரிய சித்தம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நன்மைகள் வருது. பரலோகத்தில் கடவுள் இருக்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிற கடவுள் யாரை பார்த்துன்னு இருக்கிறார் தெரியுங்களா? பூமியில் இருக்கிற நம்ம தான் பார்த்துன்னு இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு நாளும் யாரை பார்க்குறாரு? மனுக்குலத்தை தாங்க பார்க்குறாரு. ஏன் அவர் மனுக்குலத்தை தான் பார்க்குறாரு தெரியுமா? அவருக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் பார்த்தாலுமே அங்கே தான் பார்க்கணும், கீழே தான் பார்த்தாகணும். ஆனால் நமக்கு பார்க்கறதுக்கு ரெண்டு இருக்குது. நம்ம மேலேயும் பார்க்கலாம், நமக்கு கீழே இருக்கிறதையும் பார்க்கலாம். நமக்கு ரெண்டு இருக்குது. நம்ம எதை பார்க்கலாம்? நமக்கு மேலே இருக்கிற கடவுளையும் பார்க்கலாம், நமக்கு கீழே இருக்கிற தீமைகளையும் பார்க்கலாம், கெடுதல்களை பார்க்கலாம். அப்போ மனுஷர்கள் பார்க்கறதுக்கு ரெண்டு இருக்குது. நமக்கு ஒரு உதவி தேவைன்னா நம்ம யாரை பார்க்குறோம்? அவரை பார்க்குறோம். ஆனால் அவருக்கு ஒரு உதவியும் தேவைப்படாது. அதனால் அவர் எங்கே பார்க்கறது இல்லை, அவருக்கு மேலே யாரையும் பார்க்குறதே கிடையாது. அவர் மேலே இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ என்னென்னா அவர்கிட்ட இருந்து நன்மைகளாக நமக்கு வருது. எப்படிலாம் நன்மைகள் வருதுன்னா 3 விதமான நன்மைகள் வானத்திலிருந்து நமக்கு வருது. வானத்திலிருந்து என்னென்ன நன்மைகள் வருது? 3 நன்மைகள் வருது. ஒன்று, வானத்திலேருந்து மழை வருது. மழை வருதா வரலைங்களா? மழை வருது. இன்னொன்று வெயில் அடிக்குதா அடிக்கலைங்களா? வெயில் அடிக்குது. இன்னொன்று வருது, பனி. பனி வருது. பனி வருதுங்களா வரலைங்களா? வருது. காற்று அடிக்குது, காற்றும் வருது. புரியுதுங்களா? ஆனால் மெயினாக இப்போ இந்த இடத்துல பேசுறது என்னன்னா, பூமியை நனைத்து பூமியை விளைய செய்வதை பற்றி பேசுகிறது. பூமியை நனைத்து பூமியை வேலை செய்யுது. அந்த பூமியை நினைச்சு பூமியை வேலை செய்தல 3 காரியங்கள் வேலை செய்யுது. ஒன்று பனி நனைக்கிறது, இன்னொன்று மழை நனைக்கிறது, இன்னொன்று சூரிய ஒளி பூமியில் பட்டு பூமியில் விளைச்சலை உண்டாக்குகிறது. ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் வானத்தையும் பூமியெல்லாம் உண்டாக்கிட்டு இந்த பூமிக்கு சூரிய வெளிச்சம் நேரடியாக படலை. மதகுன்னு ஒன்று வச்சு தண்ணியை வச்சு சூரிய வெளிச்சம் அந்த மதகு வழியாக பட்டு பூமியில் பட்டதுனால பூமியில் என்னன்னா மழை பெய்யல, மழை இல்லை. ஆனால் இந்த பூமியில் இருக்கிற பயிர்கள் எல்லாம் விளையறதுக்கு ஆண்டவர் ஒரு காரியம் செஞ்சார். பூமியிலிருந்து மூடு பனியை உண்டாக்கினார். பூமியிலிருந்து என்ன வந்துச்சா? மூடு பனி உண்டாகி அது பூமியை நனைத்தது. மூடு பனி உண்டாகி என்ன நினைச்சதா? பூமியை நனைத்தது, அதில் வளர்ந்தது. ஆனால் மனுஷன் பாவம் செய்யும் போது ஃபஸ்ட்டு இந்த மதகை இழந்தான். இன்னும் பாவம் செஞ்சு 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 என்ன பண்ணுறான்னா சூரியனுக்கு கீழே கர்த்தர் ஒரு ஓசோன் மண்டலம்னு வச்சு மனுஷனை தாக்காதபடி பாதுகாத்துட்டு வந்தார். இவன் ரொம்ப செஞ்சு 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 அந்த ஓசோன் மண்டலத்தையே காலியாக்கிட்டான். இப்போ ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை விழுந்ததுனால தான் நமக்கு வெயில் அடிச்சா இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. இன்னும் பெரிய ஓட்டையை உண்டாக்குவான் மனுஷன், கவலைப்படாதீங்க. இதை விட பெரிய ஓட்டையாக உண்டாக்கிடுவான். இது எப்போ நடக்குது தெரியுமா? அந்தி கிறிஸ்து காலத்தில் நடக்கும். அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் போது கவனிங்க, இந்த சூரிய மண்டலத்துக்கு ஒட்டி இருக்கிற ஓசோன் மண்டலம் என்ன அவன்கிட்ட பெரிய பாதிப்படைந்து சூரிய கதிர்கள் மனுஷர்கள் மேலே நேரடியாக படுவதனால அவர்கள் சரீரங்களில் கொப்புளங்கள் உண்டாகுமா. இப்போ நம்மளுக்கு ஓசோன் மண்டலத்தை தாண்டி வரதுனால கொப்புளம்லாம் ரொம்ப வரல, வேர்க்கரு வந்து நிற்குது. இவன் செய்கிற இன்னும் செஞ்சு இப்போ இந்த பாவம் பத்தாததுக்கு இப்போவே பாவத்தெல்லாம் தொடங்கிட்டானுங்க. இப்போவே நிறைய பாவம், பண்டிகை பாவம் எல்லாத்தையும் கொண்டா எல்லாம் எடுத்துன்னு வந்து நிரப்பி 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 ஓசோன் மண்டலத்தில் போட்ட சின்ன ஓட்டை பெருசாக ஆக்கி
அப்புறம் சூரிய வெளிச்சப்படம் அந்தி கிறிஸ்து காலத்தில் சூரிய வெளிச்சப்படும் போது வசனம் சொல்லுது, மனுஷர்களை தகிக்குமா. சூரிய ஒளி மனுஷர்களை என்ன பண்ணுமா? தகைக்கும். தகைக்கும்னா அவனால் தாங்க முடியாது டெம்பரேச்சர், அவ்வளோ டெம்பரேச்சரில் போகுமா. மேலே பட்டுச்சுன்னா சூரிய வெளிச்சம் கட்டிகளும் கொப்புளங்களும் வந்துருமா ஸ்கின்னுக்கு. அதெல்லாம் ஒரு காலம் இருக்குது. இந்த காலத்துக்கே நம்மளால் வெயில் தாங்க முடியல. ஓடி வந்து ஏசியை போட்டுன்னு உக்காந்துக்கிறோம். போடு ஏசியை முதல்ல. ஒரு வாரமாக வெயில், செம்ம வெயில். மே மாதத்தில் அடிச்சது மாதிரி அடிக்குது வெயில். ஆனால் கர்த்தர் நல்லவருங்க, நம்மளை பாதுகாக்கணுன்ட்டு அவர் கொஞ்சம் எல்லாம் செய்கிறார் நமக்காக. அந்த சோதம் கோமர பட்டணத்தில் ஆண்டவர் செஞ்ச மாதிரி தான். சோதம் கோமர பட்டணத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாக செஞ்சார். சொன்னார்ல, 10 நீதிமான் இருந்தால் கூட இந்த பட்டணத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். நம்மளாம் இருக்கிறோம். அதனால தான் கண்ணகி நகரில் தண்ணி வருது. பொய் சொல்லங்க, உண்மையில் சொல்கிறேன். நம்மளாம் இருக்கிறதுனால தான் கண்ணகி நகரில் பஸ் ரூட்டு, ரோடு, கரண்ட் எல்லாம் வந்துச்சு. நான் பார்த்துக்கிறேன், என் லைஃப்பில் கண் கூட பார்த்துருக்கிறேன். நிறைய விஷயங்கள் பார்ப்பேன். என்னை எப்பவுமே கர்த்தர் எங்கே கொண்டு போவார்னா, எங்கே ரோடு ஒழுங்காக இல்லையோ, எங்கே நிறைய தற்கொலை இருக்குதோ, எங்கே கரண்ட் இல்லையோ அங்கே தான் என்னை கொண்டு போய் வைப்பார். இதே வேலை தான் அவருக்கு. இதே வேலை தாங்க அவருக்கு. நான் பார்த்து தான் வரேன் அவரை. என்னை வச்சு எண்ணாக்க போட்டு வறுத்து நான் அதுக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன், அதுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ண வேலை நடத்துகிறாரு. இதை அவரே செய்யலாம். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மூலியமாக தான் செய்ய விரும்புகிறாரு. அவராலே செய்ய முடியும், தனியாகவே அவர் செஞ்சுட்டு போயிடுவார். ஆனால் ஒரு மனுஷனை கொண்டு செய்ய விரும்புகிறாரு. நாங்கள் ஏற்கனவே ஐசெஃப் போனோம். அதே மாதிரி எங்களை ஐசெஃப் கொண்டு போனார். நாங்கள் அங்கே போய் இறங்குறோம் 12 மணிக்கு. எல்லாம் குடத்தை வச்சுன்னு காலையில் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா கல்லாக இருந்துச்சு. அங்கங்கே ரோட்டில் வாங்குவாங்க, ஒரு பிளாக்லேயும் கல் என்னென்னமோ கொட்டாங்குச்சியெல்லாம் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு தெரியல, உள்ளே போயிட்டு பார்த்துட்டோம். அப்படின்னு நைட்டு 12 மணிக்கு லாரி வருது. என்னன்னா கல் வச்சுவங்க ஒரு ஆள், கொட்டை வச்சுவங்க ஒரு ஆள், சின்ன பக்கெட் வச்சுவங்க ஒரு ஆள் வச்சுட்டு போய்க்கிறாங்க போல லைனில் தண்ணி பிடிக்கிறதுக்கு. 12 மணிக்கு வந்து தண்ணி பிடிக்கிறாங்க. கரண்ட்டு கிடையாது, கரண்ட்டு வேற இல்லை, கரண்ட்டே சரியா இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாரம் யாருன்னா கொளுத்தின்னு சாவாங்க ஏரியாவில். வாரம் யாருன்னா ஒருத்தர் கொளுத்தின்னு சாவாங்க. நாங்கள் போய் இறங்குறோம் கண்ணகி நகரில். அங்கே அது பேர் அம்பேத்கர் நகர், காந்தி நகர். இறங்கினா ஒரே இங்கே கொளுத்திக்கிறாங்க. தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, ரோடு சரியில்லை. நாங்கள் என்ன பண்ண தெரியுங்களா, ஜபம் பண்ண ஆரம்பித்தோம். இதுக்கெல்லாம் பாருங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறாரு. ஃபஸ்ட்டு தண்ணி வந்து குழா போட்டு விட்டானுங்க. தண்ணி ஊற்றும் பிடிச்சி முடிச்சிட்டாலும் தண்ணி என்ன பண்ணியிருக்கோம், ஊற்றின்னு இருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணுறதெல்லாம் நின்று போச்சு, கொளுத்தின்னு சாப்பிட்றதெல்லாம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் ரோடு போட்டாங்க, சிமெண்ட் ரோடு போட்டாங்க ஃபுல்லாக. கரண்ட்லாம் நல்லா ஸ்டேபிளாக கொடுத்துட்டாங்க. எல்லாமே வந்துடுச்சு. நல்லா நிம்மதியாக அங்கே இருந்தேன். அங்கேருந்து கூப்பிட்டு வந்து கண்ணகி நகரில் போட்டார். கண்ணகி நகரில் வந்தா ஏன் கேட்குறீங்க, நான் 2009 வந்தேன் கண்ணகி நகருக்கு. கண்ணகி நகரில் உள்ளே வர ரோடு கிடையாது. உள்ளே வரும்போது ரோடு கிடையாதுங்க, சரியான ரோடே கிடையாது. இந்த போலீஸ் ஸ்டேஷன் கட்டிக்கிறாங்களே, அங்கெல்லாம் மழை பெஞ்சதுன்னா நீங்கள் நீச்சல் அடிச்சு தான் போகணும். அவ்வளோ தண்ணி நிற்கும். ஒன்று போனோன்னா வெளியில் பேட்டிக்காக போய் போகணும், இல்லைன்னா அந்த உழவர் சந்தை எதிர் ரோடுக்காக போய் அப்படிக்கா போய் போகணும். இப்படிக்கா வர முடியாது, பஸ்ஸே வராது. பஸ்ஸெல்லாம் இங்கேயே நிறுத்திடுவானுங்க, பிடி ஸ்டாண்டே நிறுத்திட்டு இறங்கி போங்கடான்ட்டு அனுப்பி விட்ருவானுங்க. ரோடு கிடையாது. அப்படியே ரோட்டில் வந்தோம். மே மாதத்தில் வரோம், ஏப்ரல் மாதத்தில் வரோம், மார்ச் ஏப்ரலில் ரோடு ஃபுல்லாக கவராக பறக்குது. எல்லா இடத்துலையும் என்ன பறக்கும் தெரியுங்களா, கவருக்கு பஞ்சமே கிடையாது கண்ணகி நகரில். எல்லாம் பிளாஸ்டிக் கவர் எல்லா இடத்துலையும் பறக்கும். எந்த இடத்துல பார்த்தாலுமே ஏதாவது வெள்ளையாக பறந்துன்னு இருக்கும். அவ்வளோ கவர் பறக்குது. சரி, பெருக்கிறவங்களாம் இருக்கிறாங்களான்னு பார்த்தா பெருக்கிறவங்களும் கிடையாது. எங்கன்னா கண்ணகி நகருக்கு மொத்தமாக 3 பேர் தான் பெருக்குவாங்க போல். இவங்க பெருக்கி என்ன பண்ணுவாங்க, இந்த கவருங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து மொத்தமாக கொளுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. எடுத்துன்னு கூட போக மாட்டாங்க. கொளுத்தி விட்டுட்டு போயிட்டு ஒரே புகை மண்டலமாக இருக்கும். மனுஷனுக்கு எவ்வளோ கெடுதல் தெரியுமா. ஆனால் அதில் ஒரே ஒரு நல்லது என்னன்னா, கொசு இருக்காது. அந்த புகைக்கு கொசுங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, கொசு இருக்காது. கரண்ட்டு இருக்காதுங்க, கரண்ட்டு இல்லை. எப்போ பார்த்தாலும் கரண்ட்டு போயிடும்.
எப்போ கரண்ட் போவோம், கரண்ட் வரனே தெரியாது. பஸ்ஸு கிடையாது. பஸ்ஸு 2 பஸ்ஸு தான் உள்ளே வந்து போயின்னு இருக்குது. பஸ்ஸு கிடையாது. எவ்வளோ கஷ்டம். தண்ணி பயங்கர கஷ்டம். டேங்குக்கு போகணும் தண்ணிக்கு. அங்கே போனால் ஒரே சண்டை நடக்கும். ஒரே ஒரு 2க்கு 2 குழாவுல கயிறா தொங்கிக்கின்னு பக்கெட்டெல்லாம் மாட்டிக்கின்னு ஒரே சண்டை நடக்குங்க. அங்கே நம்ம தண்ணி அங்கே அதில் இவ்வளோ தண்ணி தான் எடுக்கணும். எடுத்து குடத்தில் ஊற்றுறதுக்கு வடிகட்டி வச்சு ஊற்றணும். ஏன்னா நிறைய கல் மண்ணெல்லாம் இருக்கும். அந்த குடத்தில் ஊற்றுற தண்ணி ஃபுல்லாக ஒரு நேரத்தில் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா எவனை எடுத்து ஊற்றின்னு போயிடுவான். நீ கஷ்டப்பட்டு சிறுவ சேர்த்துத சொல்ல நோவாமல் நோம்பு கூப்பிட்ற வேலையை பண்ணிட்டு போயிடுவான் எவ்வளோ. அதையும் ஒரு ஆள் பார்த்துக்கணும். ஒரு ஆள் இங்கேயும் கஷ்டப்படணும், ஒரு ஆள் அங்கேயும் கஷ்டப்படணும். இப்படிலாம் தான் இருந்தது. நான் வந்த உடனே யோசித்தேன், அங்கே தான் அம்பேத்கர் நகரில் கொண்டு போய் இப்படி வச்சு அதுக்கு ஜெபம் பண்ண வச்சாருன்னா இங்கேயும் இதுதான். இது அதை விட மோசமாக்குது. சொன்னேன், நம்மளை ஏன் கொண்டு வந்திருக்காருன்னா இங்கே இதை சரி பண்ணுறதுக்கு தான் கொண்டு வந்துக்கிறாரு. ஒழுங்காக முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம் இதுக்காக சொல்லிட்டு இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். என்னாச்சு தெரியுங்களா? துரைப்பாக்கம் ஊராட்சியாக இருந்தது, நகராட்சியாக மாறிச்சு 2012. துரைப்பாக்கத்தை கருத்து என்ன பண்ணார்? அதுக்கு முன்னாடி ஊராட்சி, 2012 நகராட்சியாக மாற்றினார். சென்னை மாநகராட்சியாக மாற்றின உடனே வந்தது பாருங்க, கரண்ட்டு, தண்ணி, பெருக்கிறதுக்கு கார்பரேஷன் எல்லாமே வந்துடுச்சு. பஸ்ஸுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவரே பஸ்ஸெல்லாம் கம்மியாகுது, பஸ் ரூட்டும் பிரித்து கொடுத்துட்டாரு. எல்லாம் பஸ்ஸும் வந்துடுச்சு நமக்கு. அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் மேலிருந்து நன்மைகளை நமக்கு கொடுக்கிறார். அவர் மனுஷன் நல்லா வாழணும்னு தான் விரும்புகிறாரு. ஆனால் இந்த மனுஷர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் செய்யாத பாவத்தெல்லாம் செஞ்சு 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 செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சு இந்த உலகத்தின் கடவுளுடைய நன்மையெல்லாம் கெடுத்து போடுகிறான். கெடுத்து போட்டு கடைசி கேள்வி கேட்குறது யாருன்னா அவரை தான் கேட்குறது. ஏன் கடவுள் இப்படி செஞ்சார் சொல்லு, நீ செஞ்சதுனால்தான் இவ்வளோ. அதை சொல்ல நம்ம கற்றுக்கணும். எவனா கேட்டானா கடவுள் ஏன் இதை செஞ்சாருன்னு சொன்னால் நீ செஞ்சதுனால தான்டா இவ்வளோ வந்துருக்குதுன்னு நம்ம சொல்ல கற்றுக்கணும். அல்லேலூயா. ஆனால் கடவுளுடைய நீதின்னு ஒன்று இருக்குது. அந்த நீதியின்படி அவர் மேலிருந்து நமக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவன் பரலோகத்தின் தேவன் பூமியை பார்க்கிறார். பூமியில் இருக்கிற மனுஷர்களுக்கு நன்மையை கொடுக்கிறார். வசனங்கள், சில வசனங்கள் படித்து காட்டுறேன் பாருங்க. ஓசியா 10வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது. ஓசியா எங்கே இருக்குது? பழைய ஏற்பாட்டில் மத்தேயுக்கு முன்னாடி போங்க, மல்கியாவுக்கு முன்னாடி வரும். அப்படியே போனீங்கன்னா பாருங்க, கொஞ்சம் பைபிள்லாம் தரங்க. பைபிளெல்லாம் திறந்து ஓசியா எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். எங்கன்னா போயிட்டு உக்காந்து இருக்கும் போது எங்கன்னா கூட்டத்தில் ஓசியா கீசியான்னு சொன்னால் பைபிளில் இருக்குதான்னு கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்புறம் சர்ச்சுடைய மானம் கப்பல் ஏறிடும். யார் பாஸ்டரு, எந்த சர்ச்சுன்னு கேட்பாங்க. பைபிளில் மொத்தம் 66 புஸ்தகம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகம் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகம் இருக்குது. ஆமேன். அதுவாது அட்லீஸ்ட் முதல்ல பேசிக்காக தெரிஞ்சுக்கங்க. ஆமாம், ஆதி ஆகமத்திலேருந்து மல்கியா வரைக்கும் பழைய ஏற்பாடு, மத்தையிலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் புதிய ஏற்பாடு. சரி, இன்னும் எடுத்துட்டீங்களா? எடுக்கலையா? எடுத்துட்டீங்க. ஓகே. ஆமாம், வினோத்து தலையாட்டிட்டா போல எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. 10வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கோத்ததாய் அறுப்பு அருங்கள். என்ன சொல்றாரு? நம்ம லைஃப்ல எப்பவுமே விதைக்கிறதுக்கு அறுவடை இருக்குது. மனுஷன் லைஃப்ல பொதுவாகவே மனுஷனுக்கு ரட்சிக்கப்படாதவன், ரட்சிக்கப்பட்டவன் எல்லாருக்குமே காமனாக ஒரு சட்டம் வேலை செய்யுது. என்ன தெரியுங்களா? நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதற்கு அறுவடை இருக்கிறது. நன்மையை விதைத்தால் நன்மைக்கு நன்மை அறுவடையாக கிடைக்கும். தீமையை விதைத்தால் தீமைக்கு தீமை அறுவடையாக கிடைக்கும். விதைப்பு கொஞ்சம், அறுப்பு அதிகம். ஹலோ, விதைப்பு கொஞ்சம், அறுப்பு அதிகம், ஜாஸ்தியாக வரும். அதுதான் சொல்லிட்டு இப்போதான் முக்கியமான வார்த்தை. உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். என்ன பண்ணுங்க? உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? இந்த விவசாயி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த விவசாயி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? மழை காலம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுவான்? கடகடன்னு மழை வரத்துக்கு முன்னாடி இந்த நிலத்தெல்லாம் கொத்தி உழுது
புரியுதுங்களா? உழுது எல்லாம் ரெடி பண்ணி வைப்பான். எதுக்குன்னா மழை வந்த உடனே கட கட கடன்னு விதை விதைச்சிருவான். இப்போல்லாம் காலம் மாறிடுச்சு. மோட்ரு, டிராக்டரு எல்லாம் வந்துடுச்சு. அப்போல்லாம் எந்த ஆறும் கிடையாது. வெறும் ஆறை தான் நம்பி வாழ்ந்தான் மனுஷன். இந்த டிராக்டர்ன்ற ஆறு கிடையாது, மோட்டருன்ற ஆறு கிடையாது. ஒன்லி ஆறை தான் நம்பி வாழ்ந்தான், ரிவர். அதனால் அவனுக்கு அங்கேருந்துலாம் தண்ணி இழுத்துன்னு வரதுக்குலாம் ரொம்ப கஷ்டம். நிறைய இடத்துல தண்ணியெல்லாம் அப்படி எடுத்துனே வர முடியாது. இன்னும் மலை தேசமாக இருக்கும். மலை தேசத்துலலாம் என்ன பண்ண முடியாது, போரும் கிடையாது, மோட்டரும் கிடையாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மழை காலத்தை அறிந்து அந்த மழைக்காக காத்து இருப்பாங்க. அதுதான் சொல்லுவாங்க ஆடிப்பட்டம் தேடி விதைன்னுவாங்க. என்னது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னா, ஆடி மாசத்துல மழை வரும், அப்போ விதை விதைக்கணுமா. ஆடியில் விதை விதைச்சா தையில அறுவடை. ஹலோ, ஆடி எப்போ தெரியுங்களா? ஆகஸ்ட் மாதம் ஆடி மாதம் வரும். தை எப்போ வரும் தெரியுங்களா? ஜனவரி மாதம். இப்போ 8ஆம் மாதத்தில் விதை விதைச்சா அறுவடை எப்போ வரும்? ஜனவரியில் வரும், தையில். அதான் சொன்னாங்க, ஆடியில் விதை விதைத்தா தையில் அறுவடை. அதனால் மனுஷங்க அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தாங்கன்னா, நிலத்தை, தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள்னா ரெடி பண்ணி வைக்கிறது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம நம்முடைய மனசு கூட எப்படி இருக்குன்னா, தரிசு நிலம் மாதிரி இருக்குது. நம்முடைய மனசெல்லாம் எப்படி இருக்குது? நம்முடைய இருதயம், நம்முடைய மனசு, நம்முடைய எண்ணங்கள்லாம் தரிசு நிலம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதை பண்படுத்தணுமா. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்பொழுது அதை என்ன பண்ணணும்னா, பூமி திறவுண்டு. அந்த 8வது வசனத்தில் படிக்கிறோம் பார்த்தீங்களா? அது வானங்கள் ஆகாய மண்டலங்கள் சொரியும் பொழுது என்ன பண்ணணுமா, பூமி திறக்கணும். பூமி திறந்தாதான் பூமிக்குள்ள தண்ணி போய் பலன் உண்டாகும். பூமி மூடிக்கினே இருந்ததுன்னா தண்ணிலாம் எங்கே போயிடும்? காபாக்கு போய் கடலுக்கு போயிடும். ஹலோ, பூமி மூடிக்கினே இருந்தால் தண்ணி எங்கே போயிடும்? காபாக்கு போய் கடலுக்கு போயிடும். ஜாக்கிரதை. அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னா முதல்ல நீங்கள் அதற்கு ஆயத்தமாகணும். ஆயத்தமாகணும். உங்களை சுற்றி பல சூழ்நிலைகள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள் பலவிதமாக இருக்கலாம். உங்களுடைய எண்ணங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதில் என்னன்னா, கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார், நான் நல்லா இருப்பேன், என் வாழ்க்கை மாறும், இது என் நிலைமை இப்படியே இருக்காது, எல்லாமே நல்லா மாறும், நான் நல்லா வருவேன், சூப்பராக இருப்பேன், ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவேன்ட்டு உங்கள் மனசை, உங்கள் எண்ணங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? பண்படுத்தணும். தரிசு நிலத்தை பண்படுத்துங்கன்னா, உங்கள் நிலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஹார்ட் ஆகிடும். இயேசு மார்க் 4வது அதிகாரத்தில் ஊமை பேசுகிறாரு. விதைக்கிறதை குறித்து ஊமைகளை பேசுகிறார். விதைக்க ஒருவன் புறப்பட்டான் அப்படின்னு போகும்போது விதைகள் 4 இடத்துல விழுந்தது. முதல் விதை பார்த்தீங்கன்னா வழி அருகே விழுந்தது. வழி அருகே விழுந்த விதை மேலேயே இருந்துச்சு. ஆகாயத்து பறவை அதை பட்சித்து போட்டது. 2வது விதை கல்லுள்ள இடங்களில் விழுந்தது. மேலே மண் இருக்குது, கீழே கல் இருக்குது. இது விழுந்த உடனே மண்ணுக்குள்ளே போச்சு. ஆனால் ரொம்ப ஆழமாக போக முடியல. கீழே கல் இருந்ததுனால அது வேகமாக வளர்ந்துச்சு, வேகமாக தீஞ்சு போச்சு. 3வது விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்துச்சு. முள் இருக்குது தெரில, ஆனால் இது வளரும் போது முள்ளும் சேர்ந்து வளருது. விழும்போது தெரில முள் இருக்குதுன்ட்டு, ஆனால் இது வளரும் போது தான் முள்ளும் சேர்ந்து வளர்ந்து இதை விட வேகமாக முள் இதை ஒரே அழுத்தி பலன் கொடுக்காம கெடுத்து போட்டுச்சு. 4வது விதை தான் நல்ல நிலத்தில் விழுந்தது. அதுதான் 30, 60, 100 பலன் கொடுத்துச்சு. அப்போ வழி அருகே விழுந்த விதை ஏன் அது உள்ள போகல அப்படின்னா, அது வழி ஏன் வழியா ஆச்சு? எப்பவுமே இந்த நிலத்தெல்லாம் போய் பாருங்க. நிலத்தானெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, வயல் ஏக்கர்லாம் இருக்கிற இடத்துல, தோட்டம் துறப்பு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை இருக்கும். அதில் தான் போவாங்க வருவாங்க. அந்த ஒத்தையடி பாதையை அவங்க எப்படி உருவாக்குனாங்க? எப்படி உருவாச்சுன்னா, அதுவும் ஒரு காலத்தில் வயல் நிலம்தான். அதுவும் ஒரு காலத்தில் வயல் நிலம் தான். இவங்க நடந்து 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 அது எப்படி ஆயிடுச்சுன்னா, பாதையாக ஆயிடுச்சு, ஹார்ட் ஆயிடுச்சு. மனுஷர்கள் நடந்து 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 அது ஹார்ட் ஆயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. இப்போ ஏன் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியலன்னா, உங்கள் மனசு ஹார்ட் ஆகிடும். மனுஷர்களுடைய அனுபவம் நிறைய அனுபவப்பட்டு இந்த மனசு எப்படி ஆகிடுச்சுன்னா ஹார்ட் ஆகிடும். சில பேர் கேட்குறதெல்லாம் கேட்பாங்க, எல்லாத்தையும் கேட்டு கேட்டு கேட்டு
எல்லாத்தையும் உள்ள லோடு பண்ணி ஹார்டு பண்ணுருவாங்க. ஹார்ட்டை மனசை என்ன பண்ணுவாங்க? ஹார்ட் பண்ணுவாங்க, கடினமாக்கிடுவாங்க. நான் சொல்கிறேன், அதுதான் ஏன் நமக்கு பண்படுத்தணும். அந்த தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள்னு சொல்லுது. தரிசு நிலத்தை பண்படுத்துகள்னா ஏன் பண்படுத்தணும்னா, மழை வரப்போது, நீ விதைக்கணும், நீ விதைச்சது வளரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ரெடி பண்ணணும் மனசை ரெடி பண்ணாத படிக்க அந்த மனசு என்ன இருக்குதுன்னா ஹார்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம மனசை நம்ம கர்த்தர் கவனிங்க, உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் உங்களால் பெற்றுக்கொள்றதுக்கு தான் நம்ம மனசில் தான் நிறைய தடைகள் இருக்குது. என்னென்ன தடை இருக்குது பாருங்கள். நான் பொதுவாகவே சொல்கிறது என்னென்னா, சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் 8வது தான் பாஸ்டர் படிச்சிருக்கிறேன், என்னை எப்படி கர்த்தரை ஆசீர்வதித்து பெரிய ஆளாக்க முடியும்? இப்போ மனசு என்ன ஆயிடுச்சு? ஹார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் எடுத்துன்னு போயிட்டு விதைச்சா என்ன பண்ணாது? வளராது. இப்படிப்பட்ட நிலத்தில் வளரணும்னா என்ன பண்ணோம்? கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற விட்டு அதை நல்லா கொத்தி எரு போட்டு நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்குது. அப்போ தான் என்ன பண்ண விதைச்சா வளரும். ஏன்னா நிலம் ஹார்ட் ஆயிடுச்சு, பாதை ஆயிடுச்சு, வழி ஆயிடுச்சு. நம்ம மனசெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சு. நான் 8வது படிச்சுக்கிறேன், எங்கள் குடும்பம் தெரியுமா பாஸ்டர் உங்களுக்கு? எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் எப்படி பாஸ்டர் மேலே வர முடியும்? எங்கள் குடும்பம் அப்படி பாஸ்டர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த உதவியும் கிடையாது, ஒத்தாசையும் கிடையாது, நானே சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிறேன், நான் எப்படி வர முடியும்? நிறைய லோடு 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 உள்ளே சேர்ந்து எல்லாம் ஹார்ட் ஆகி போச்சு. லோடு உள்ளே சேர்ந்தா என்ன ஆகிடும்? என்ன ஆகும்? அல்லேலூயா. லோடு உள்ளே சேர்ந்தா ஹார்ட் ஆகிடும், ஜாக்கிரதை. அதுக்கு தான் அவன் ஓசியால சொல்கிறாரு, உங்கள் தரிசு நிலத்தை என்ன பண்ணுங்க? பண்படுத்துங்கள், சரி பண்ணுங்க. ஒரு விவசாயிக்கிட்ட ஒரு நிலம் இருக்குது, தரிசு நிலமாக இருக்குது, முள் வளர்ந்து இருக்குது, 4 கல் வளர்ந்து இருக்குது, கல்லெல்லாம் சேர்ந்து இருக்குது, முள் வளர்ந்து இருக்குது, ஒரு மாதிரி நிறைய புல், கோர புல்லெல்லாம் வளர்ந்து இருக்குது, எல்லாம் வளர்ந்து ஒரு மாதிரி இருக்குது. அவன் அந்த நிலத்தில் பலன் அடையணும்னா அவன் என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் எடுத்து பிடுங்க வேண்டியதெல்லாம் பிடுங்கி போடணும். போட்டு சரி பண்ணதெல்லாம் சரி பண்ணி, அதுக்கு பிறகு அதில் தண்ணியை கிண்ணியை ஊற்றி அதில் என்ன பண்ணுறான்? நிலத்தை ஒரு மாதிரி செஞ்சு கொத்தி எரு போட்டு, ஏறு விழுது ஏறு போட்டு எல்லாம் பண்ணி, அது என்ன கொஞ்சம் வேறு என்ன எரு போடணுன்னா எரு எடுத்துகிட்டு வந்து போடுறான், திருப்பி அதை கொஞ்சம் கலக்கிறான், எல்லாமே பண்ணி அதை ரெடி பண்ணுறான் விளையக்கூடிய நிலையமாக. நம்ம ஆசீர்வாதத்தை பெறணும்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் பரிபூர்ணமாக வரணும்னா, முதல்ல உங்கள் மனசை சரி பண்ணுங்க. உங்கள் மனசில் நிறைய தடைகள் அவங்களுக்கு தான் தெரியும். என் மனசில் என்ன தடைன்றது எனக்கு தான் தெரியும், உங்கள் மனசில் என்ன தடைன்றது உங்களுக்கு தான் தெரியும். அந்த தடைகளை உடைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் சொல்லுது, தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அப்புறம் சொல்லுது, கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க? மனசை சரி பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது கர்த்தர் பார்த்தீங்கன்னா திருப்பி ஓசியாலிய 14:5 பாருங்க, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இஸ்ரவேலுக்கு எது போல இருப்பாரா? பனியை போல இருப்பாராம். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அல்லேலூயா. எப்போ இதெல்லாம் நடக்குது? இந்த மரம் ஏன் இவ்வளோ பசுமை ஆகுது? அந்த லீலி புஷ்பம் ஏன் மலருது? பனி வருது. அந்த செடிக்கு என்ன வருது? பனி வருது. பனி வருதுனால அந்த லீலி புஷ்பம் மலருகிறது. அந்த லீபனோன்னா மரம், அந்த லீபனோன்றது அந்த மரம், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். லீபனோன் அப்படின்ற மரம் பெரிய மரம், நல்ல ஸ்ட்ராங்கான மரம். சொல்லப்போனால் நம்ம ஊர் லாங்குவேஜில் சொல்லப்போனால் தேக்கை விட காஸ்ட்லியானது லீபனோன் மரம். அந்த லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். 6வது வசனம் பாருங்க, அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். இதெல்லாம் எதனால வருது? பனி வருதுனால. பனி மட்டும் வரலன்னா இந்த மரமோ இந்த செடியும் இவ்வளோ பலனை என்ன பண்ண முடியாதுன்னா அடையவே முடியாது. பனி வருது, அந்த பனி வந்து இதெல்லாம் செய்ய வைக்கிறது. அதை தான் பேசுகிறாரு. 7வது வருஷம், அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். பாருங்க, அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் கிளைகள் 6வது வசனத்தில், அவன் கிளைகள் எப்படி படருமா?
சும்மா ஜம்முன்னு வளரும், பிரான்ச்சஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்துடைய அலங்காரத்தை போல இருக்குமா. அதுக்கு அடுத்தது அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்குமா. அதுக்கு அடுத்தது அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். அப்படின்னா உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, இவன் கூட சேர்ந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போனவெல்லாம் வருவான். ஏன்னா உங்ககிட்ட நிறைய பசம் வந்துடும். மனுஷங்க அப்படிதான், கையில் காசு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போயிடுவான், கையில் காசு இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் கையில் காசு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கட்டாகி போன ஃப்ரெண்ட்ஷிப்பு ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ஒட்டும். ஆனால் உஷாராக இருக்கணும். காசு இல்லைன்னு போனது எப்போ வேணாலும் போயிடும். காசு இல்லைனாலும் உன் கூட இருக்கிறது தான் கடைசி வரைக்கும் இருக்கும். மறந்துடாதீங்க. உங்ககிட்ட காசு இருந்தால் நானும் ஃப்ரெண்டு தான் வச்சு பழகிருக்கிறேன். சில பசங்களாம் நம்ம கூட காசு இருந்தால் தான் நம்ம கூடவே சுற்றுவானுங்க, நம்ம கூட விளாடுவானுங்க, நம்ம கூட இருப்பானுங்க. வந்தவொடனே அவன் கேட்பான், எவ்வளோடா வச்சுக்கிற அப்படின்ட்டு. முதல் கேள்வி என்னதான் கேட்பான், எவ்வளோடா வச்சுருக்கிறதா கேட்பான். இருக்குடா 2 ரூபான்னா கூடவே இருப்பான். ஒன்றும் இல்லைடா, நீ எவ்வளோடா வச்சுக்கிறேன்னு கேட்டு பாருங்க. என்கிட்டயே ஒன்றும் இல்லைடா, எங்கள் அம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க, நான் போயிட்டு வரேன் போயிடுவாங்க. அவ்வளோதான், அவன் அவ்வளோதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதான். அதனால தான் பாருங்க, அவர் சொல்றாரு, அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். ஏன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் அந்த பணி உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது. உன்னை மலர வைக்கிறது, உனக்கு வாசனை கொடுக்கிறது, உன்னை ஓங்கி உன் கிளைகளை ஓங்கி படர செய்கிறது, அலங்காரத்தை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. வேரூன்றி நிற்க செய்கிறது. எது? கர்த்தருடைய ஆசீர்வாதம். அடுத்தது பாருங்க, தானிய விளைச்சலை போல செழித்து. எப்படி செழிப்பீங்களா? தானிய விளைச்சல் பார்த்துருக்கலாம். நான் சொன்ன புரியும் பாருங்க. மூட்டை மூட்டையாக கட்டி லாரியில் ஏற்றுறது தான் செழித்து விளைச்சல். மூட்டை மூட்டையாக கட்டி லாரியில் ஏற்றுறத பாருங்க. உங்கள் லைஃப்லேயும் ஆசீர்வாதம் அப்படிதான் லாரி நிறைய ஏற்றுற மாதிரி இருக்கும். அதை தான் பேசுது. பனி போல வர ஆசீர்வாதம் அப்படி இருக்குமா. தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். திராட்சை செடி பார்த்துருக்கிறீங்களா? ஒரே ஒரு செடி தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து வர கொடிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக படரும், எங்கெங்கேயோ ஓடும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஆளாக்கிடுமா. படருவார்கள். அவன் வாசனை லீபானோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்குமா. நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க. அதாவது சென்ட்டு போட்டணும், சென்ட்டு பாட்டில் இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறேன்னு சொல்லி ரூம் ஃப்ரெஷ்னர் அடிக்கிறேன், இங்கே தான் அடிக்கிறேன். ஆனால் கடைசி வரைக்கும் வாசனை போவோம். ஏன்னா அடித்தது இங்கே தான், ஆனால் வாசனை எங்கே போவோம்? கடைசி வரைக்கும். அதுபோல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களை பற்றி தூரத்தில் இருக்கிறவங்களாம் பேசுவான். தெரியுங்களா? அதுதான் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நம்மளாம் அந்த அளவுக்கு வரல இன்னும். நம்மளாம் அதில் இன்னும் கூட என்ன பண்ணல, தேனை தொட்டு கூட இன்னும் நக்கலை. இதுக்கே நம்ம என்ன சொல்லிக்கிறோம், பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேற இருக்குதுன்ட்டு. தொட்டு கூட நக்கலை, தேன் பாட்டில் வாங்கி வைக்காதுன்ற மாதிரி. அது தேனை தொட்டே நக்காதவங்கிட்ட போயிட்டு தேன் பாட்டிலாம் வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். தொட்டு கூட நக்கலடா. இப்போ அப்படிதான் நம்ம லைஃப்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஆசீர்வாதத்துலலாம் நம்ம சின்ன அளவு கூட அனுபவிக்கலை. நம்மளாம் அந்த அளவுக்கு வரணும். அதுதான் ஆண்டோடைய விருப்பம். நம்ம தரிசு நிலத்தில் என்ன பண்ணதுங்களா, பண்படுத்தணும். என்னால் முடியாது, எனக்கு தரமாட்டார், என் குடும்பம் இப்படி, என் படிப்பு அப்படி, இதெல்லாம் உடைக்கணும். உடைச்சி ஒன்றே ஒன்று தான், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எவனையும் தாழ்த்தவும் யாரையும் உயர்த்தும் அவரால் ஆகும். அதில் வரணும் நம்ம. சரி, இது பனியிலேயே இவ்வளோ வந்துடுச்சு. அடுத்தது மழைக்கு போக போகிறோம், அடுத்தது வெயிலுக்கு போக போகிறோம். இருக்குது 10 நிமிஷம் இருக்குது, முடிச்சிடுவோம், கவலைப்படாதீங்க. எசேக்கியேல் 34வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் பாருங்க. நான் எடுத்துட்டீங்களா? எசேக்கியேல் பழைய ஏற்பாடு. உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பைபிளுடைய ஃப்ரண்ட்டில் அந்த அட்டவணைன்னு இருக்கும், அதில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் புஸ்தகம் இருக்கும், பேஜ் நம்பர் சைடில் போட்டிருக்கோம். அதில் போயிட்டு எடுக்கணும். ஏன்னா புதுசாக நிறைய பேர் வரீங்க, அவங்களுக்காக சொல்கிறேன், பழைய ஆட்களுக்கு தெரியும். சரி, 34வது அதிகாரம் 25வது வசனம்.
நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து. ஆண்டவர் என்ன உடன்படிக்கை செய்வாரா? சமாதான உடன்படிக்கை. நம்ம மேலெல்லாம் என்ன இருக்குது தெரியுங்களா? சமாதான உடன்படிக்கை. ஏசாயா 54வது அதிகாரத்தில் படிக்கும்போது அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நான் அவர்களோடு என்ன பண்ணுவேன்? சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அந்த உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும். இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாகி இருக்கிற உடன்படிக்கை பேர் தான் சமாதான உடன்படிக்கை. இயேசுவை குறித்து சொல்லுகிறது, அவர் இருத்திரத்தாரையும் தேவனுக்காக என்ன ஒன்றுபடுத்தும்படி சமாதான காரணரானாராம். இயேசு சமாதான காரணராகி சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி, இந்த சமாதான உடன்படிக்கையில் இருக்கிறவங்களாம் நீங்க தான். அல்லேலூயா. என்ன பண்ணுவாராம்? துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். எதை ஒழிய பண்ணுவாரா? இந்த துஷ்ட மிருகம் என்ன பண்ணும்? ஒரு மனுஷனை ஒரு மிருகம் பார்த்துச்சுன்னா என்ன பண்ணும்? பாவம், ஏழை அப்படின்னு நினைக்குமா? ஐயோ பாவம் பாவம், இன்னும் ஒரு 10 நாள் செத்துப்பட போகிறோம் போல, அவனுக்கு வியாதி இருக்குது, அதை பற்றி யோசிக்குமா? எதை பற்றியும் யோசிக்காது. கண்ணில் பட்டா அடித்து சாப்பிடணும். கொடூரமான ஆட்கள், இது மாதிரி மோசமான ஆட்கள் எல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலேருந்து, உங்கள் வேலை ஸ்தலத்திலேருந்து, உங்கள் பிஸ்னஸ்லேருந்துலாம் ஒழிய பண்ணுவார். அதுதான் அர்த்தம். துஷ்ட மிருகங்களை ஒழிய பண்ணுவேன்னா சிங்கத்தை புலியே கிடையாது. சிங்கம் மாதிரி புலி மாதிரி சில ஆளுங்க, எவன் கேட்டாலும் இவன் செத்தாலும் பரவாயில்ல, எவன் செத்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும், என் சொந்தக்காரன் நல்லா இருக்கணும், இவனை எப்போ வேலையிலேருந்து வெளில அனுப்பிட்டு நம்ம சொந்தக்காரர் எடுத்துன்னு வந்து வைக்கலாம். பயங்கரமாக கண்ணிங்கோட வேலை செய்கிறாங்க, கபடு உள்ள ஆட்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக எவெல்லாம் துஷ்ட மிருகத்தை போல பயங்கர வெறியோடு, அந்த கொலை வெறியோடு இருக்கிறவனெல்லாம் காலி பண்ணிடுவேன்றாரு. அதான் சொல்றாரு, துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து. எங்க தங்குவாங்களா? எங்க வனாந்தரத்தில் சுகமா இருப்பாங்களாம். அது எப்படிங்க வனாந்தரத்தில் சுகமா இருக்க முடியும்? வனாந்தரத்தில் ஓனாய் வரலாம், சிங்கம் வரலாம், ஆடு புலி வரலாம், யானை வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறேன், அதுவும் சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு எதுவுமே வராது. வனாந்தரத்தில் தண்ணி கிடைக்காது, உணவு கிடைக்காது, கஷ்டம். அவர் சொல்றாரு, நான் உன் கூட சமாதான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்ல, நான் கொடுப்பேன் உனக்கு. நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் நான் உனக்கு தண்ணி கொடுப்பேன், நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் நான் உணவு கொடுப்பேன், நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் நான் உனக்கு உடை கொடுப்பேன். அதுதான் சமாதான உடன்படிக்கை. காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். எங்க தூங்குவாங்களா? வீட்லயே தூக்க வர மாட்டேது பாஸ்டர். காட்டில் எடுத்து போய் உட்கார வச்சுட்டா சிங்கம் சத்தம் கேட்கும், புலி சத்தம் கேட்கும், நரி சத்தம் கேட்கும், ஓனாய் சத்தம் கேட்கும், ஆந்த சத்தம் கேட்கும். எப்படி தூக்கம் வரும்? அவர் சொல்றாரு, எந்த சத்தமும் உங்ககிட்ட கேட்கவே கேட்காது, எல்லாவற்றையும் ஒழிய பண்ணுவேன், எல்லாவற்றையும் தூரப்படுத்திடுவேன், நீ நிம்மதியாக தூங்குவ. கர்த்தர் பாருங்க, ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி சொல்றாரு. அதுக்கு அடுத்தது, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி. யார் ஆசீர்வாதமாக்குவாரு? சமாதான உடன்படிக்கையில் இருக்கிறவங்க. யார் சமாதான உடன்படிக்கையில் இருக்கிறவங்க? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனும் சமாதான உடன்படிக்கையில் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். மேல இருந்து வரதை பத்தி பேசுறாரு. சரியான நேரத்தில் ஆசீர்வாதம் வரும், கவலைப்படாதீங்க. சரியான நேரத்தில் வரும், ரைட் டைம்ல வரும், கவலைப்படாதீங்க. ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் சொல்லிட்டு, அந்த மழை எப்படி இருக்குன்னு சொல்றாரு, ஆசீர்வாதமான மழை பெய்யும். என்ன மழை பெய்யும்? அவ்வளவுதான். தரிசனத்தை மட்டும் சரி பண்ணி வச்சுக்கோங்க. மழை பெஞ்சா தண்ணியை பூமி இழுக்கிற மாதிரி ஹார்ட்டை வைங்க, மனசை வைங்க. அதை ஹார்ட் ஆக்கி தண்ணி ஓட விட்டுறாதீங்க. நான்லாம் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாஸ்டர், எனக்கு கண்ணை நகரில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ரூம் மட்டும் இருந்தால் போதும். அல்பம் கேளுங்க, நல்ல பங்களா கேளுங்க, பங்களா கேளுங்க, முன்னாடி 10 கார் நிறுத்துறதுக்கு இடம் கேளுங்க. காசா பணமா?
மனசை ரெடி பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க, பார்க்க முடியுதா உங்களால்? உங்களை கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? ஒரு பெரிய பங்களாவில் நீங்கள் இருக்கிற மாதிரியும், வீடு ஃபுல்லாக சென்ட்ரல் ஏசி, கிச்சன்லேயும் ஏசி, ஹால்லேயும் ஏசி, வீடு ஃபுல்லாக சென்ட்ரல் ஏசி, வீட்டு மேலே ஃபுல்லாக சோலார், வீட்டு மேலே ஃபுல்லாக என்ன பண்ணுது 24 ஹவர்ஸுக்கு சோலார் சிஸ்டம். வீடு எப்போ உள்ள வந்தாலும் குழுன்னு ஏசியாக இருக்கணும். முன்னாடி பெரிய போர்ட்டிக்கோ, பென்ஸ் கார், BMW கார் நிற்குது, ப்ளூ கலர் டார்க் ப்ளூ BMW நிற்குது, பென்ஸ் நிற்குது. அப்புறம் SUV காரும் வேணும் 2 லாங்லாம் போகிறதுக்கு. அப்படி இருக்குது. நீங்கள் காரில் வந்தால் திறக்கிறதுக்கு வாட்ச்மேன் நிற்கிறாங்க கேட்டில். சிரிக்கிறீங்க. இதுல இருந்தே தெரியுது தரிசனம் பண்படுத்தப்படலை. கற்பனை பண்ணுங்க. ஆண்டவரும் சொன்னாரு, அப்துல் கலாமும் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னதை தான் அப்துல் கலாம் என்ன பண்ணிட்டு சொல்லிக்கிறாரு. ஆமா, அதாவது தூங்கும்போது வருகிற கனவு இல்லை, தூக்கத்தை வரவிடாமல் தடுக்கிற கனவு தேவைன்னாரு. என்ன கனவு வேணுமா மனுஷனுக்கு? தூங்கும்போது வருகிற கனவு அல்ல, தூக்கத்தை தடுக்கக்கூடிய கனவு தேவை மனுஷனுக்குன்னாரு. யார்? அப்துல் கலாம். பைபிள் வசனம் எடுத்துட்டு போறீங்க. ஆண்டவரும் அதே தான் சிம்பாலிக்காக சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, நான் இதெல்லாம் செய்வேன், நீங்கள் அதை விசுவாசிங்க, உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்க, உங்கள் மனசை ரெடி பண்ணுங்க. அதில் நிறைய ஓட்ட உடைச்சல் இருக்கும், சரி பண்ணணும், பேசணும், அதை பார்த்து பேசணும், மனசை பார்த்து பேசணும். நான் படிக்காதவன் தான், என் குடும்பம் அப்படி தான், என் பரம்பரை இப்படி தான், ஆனால் நான் வணங்குகிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நினைச்சாரா எது வேணாலும் எனக்கு செய்ய முடியும். அப்படியே உள்ள போட்டுக்கிட்டே இருங்க. நான் சொல்கிறேன், அப்படியே போட 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 கொத்த வேண்டியதெல்லாம் கொத்து, எரி போட வேண்டியதெல்லாம் போட்டு தரிசு நிலம்லாம் பண்படுத்தப்பட்டுடும். இன்னொன்று சொல்றீங்களா, ஒரு ரகசியம், உங்கள் மனசில் நீங்கள் விசுவாசத்தை வளர்க்காம வாழ்க்கையில் நன்மையை பெற மாட்டீங்க. சுகமானாலும் சரி, ஆசீர்வாதமானாலும் சரி, பலனானாலும் சரி, ஆரோக்கியமானாலும் சரி, வெற்றியானாலும் சரி, உயர்வானாலும் சரி, நீங்கள் உங்கள் மனசில் சரி பண்ணாமல் சரீர வாழ்க்கையில் பெறவே முடியாது. உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, தரிசு நிலத்தை பண்படுத்து. ஏன்னா நான் என்ன கொடுக்க போகிறேன்? பனியை கொடுக்க போகிறேன், பனி வந்தால் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. மழை கொடுக்க போகிறேன், மழை வந்தால் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. அதுக்கு அடுத்து பாருங்க, பனி மழைலாம் கொடுத்துட்டாரு, விதெல்லாம் விதைச்சிட்டோம், வளரணும் இல்லை, அதுக்கும் சொல்கிறார் பாருங்க. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 4வது வசனம் முடிச்சிடலாம். குயிக். சிரிக்கிறீங்க, தான் பாஸ்டர் உள்ளார ஆக்கிட்டீங்க, பரவாயில்லவா ஆகட்டும். வெளியில போய் இதை விட நல்ல வார்த்தையை கேட்க போறீங்க, சொல்லுங்க. இதை விட நல்ல வார்த்தை வெளியில காத்து இருக்குது எனக்கு, நான் அனுப்பிடுறேன். இல்ல அப்போ உட்காருங்க. 2 சாமுவேல் 23:4. அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து, ஆண்டவரை குறித்து சொல்லுது, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பற்றி பேசுகிறது. அவர் காலையில் எப்படி உதிக்கிறாரா? மந்தாரம் இல்லாமல் உதித்து, மழைக்கு பிற்பாடு, முதல்ல பனி படித்தோம், அடுத்தது மழை படித்தோம். அந்த மழைக்கு பிற்பாடு நடக்கிறத பற்றி பேசுதுங்க. மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால், எதனால? நம்ம காந்தினால் இல்லை, அவருடைய காந்தி. ஆண்டவருக்குன்னு ஒரு காந்தி இருக்குது, நமக்குன்னு ஒரு காந்தி இருக்கிறாரு. நமக்கு இருக்கிற ஒரு காந்தி தாத்தா. ஆண்டவர் சொல்றது காந்தின்றது என்னன்னா, சூரிய வெளிச்சத்திலிருந்து வருகிற அந்த ஒளியில் இருக்கிற அந்த சத்துக்கள், அந்த ஒளி கதிர்கள் இருக்கிற சத்துக்களை பற்றி பேசுறாரு. அந்த ஒளி கதிர்களை பற்றி பேசுகிறார். சூரிய வெளிச்சத்திலிருந்து வர ஒளி கதிர்கள் வந்து பார்த்தீங்களா, அதுல இருந்து தான் செடிகள் என்ன பண்ணுதுன்னா, அது வளர்வதற்கு, அந்த பழங்கள் தருவதற்கு தேவையான ஸ்டார்ச் என்று சொல்லப்படுகிறதை பெறுகிறதாம். சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எனக்கு ரொம்ப சயின்ஸ்லாம் தெரியாது, நான் எதுவுமே ஒழுங்காக உருப்படியாக படிக்கல, சயின்ஸு கூட ஒழுங்காக படிக்கல. நான் படித்தப்பெல்லாம் படிப்பே கிடையாது, பேருக்கு ஸ்கூல் போயிட்டு வரணும், அவ்வளோதான். ஒரு பையன் மாட்டிக்கிட்டு பேருக்கு போயிட்டு அங்கே பேருக்கு நேரம் பக்கத்தில் 2 இன்ட்டு மார்க் போடுவாங்க. அது கூட காலையில் போடும் போது ஒரு கோடு போடுவார் வாதியார். ஏடா பையன் ஏமாத்திட்டு ஓடிட்டார், மதியானம் கீழே போட்டுருவார். மதியானத்துக்கு மேலே ஒரு அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க, எடுத்தால் தான் ஃபஸ்ட் இப்படி போட்ட கூட அப்புறம் இப்படி போடுவாங்க, அப்போ தான் ஃபுல் அட்டெண்டன்ஸு.
அது வாங்கிறதுக்காக தான் பள்ளிக்கூடம் போகணுமே ஒழிய பள்ளிக்கூடத்தில் ஒன்றுமே சொல்லி கொடுக்கல. ஆனால் பள்ளிக்கூடம் போனோமா போனோம், படித்தா 10வது வரைக்கும் படித்தோம், பாஸ் பண்ணிட்டு அதுவும் பாஸ் பண்ணிட்டோம், காப்பி கீப்பி அடித்து பாஸ் பண்ணிட்டோம், எப்படியோ பாஸ் பண்ணிட்டோம். ஆனால் என்ன தெரியும்? சயின்ஸ் தெரியுமா? தெரியாது. பயாலஜி தெரியுமா? தெரியாது. கெமிஸ்ட்ரி தெரியுமா? தெரியாது. ஜுவாலஜி தெரியுமா? தெரியாது. இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாது. மேக்ஸ் தெரியுமா? தெரியாது. செய்யுள் தெரியுமா? அதுவும் தெரியாது. போ, ஏதோ 4 எழுத்து படிக்க எழுத தெரியும், தமிழ் அவ்வளோதான் கற்றுக்கணும் வந்தோம். இப்படி தான் இருந்தோம், பார்த்தீங்களா? ஆனால் அதனால் சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு பாருங்கள், தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, நீ என்ன தான் நிலத்தை பண்படுத்தி என்ன தண்ணி ஊற்றி எரு ஊற்றி விதைச்சாலும் அந்த விதை வளரணுன்னா சூரிய ஒளிக்கதிர்கள் அந்த விதை மேலே படணும், அந்த செடி மேலே படணும். அப்போ தான் அதுக்கு ஸ்டார்ச் என்று தயாரிக்கப்படுகிற ஒரு சத்து உண்டாகும். அப்போ தான் அந்த செடி வளர்ந்து என்ன கொடுக்கும்? பலன் கொடுக்கும். ஆண்டவர் பாருங்க, பரலோகத்தின் தேவன் பனியை மட்டும் கொடுக்கல, மழையை மட்டும் கொடுக்கல, வளர செய்வதற்கு தேவையான தன் காந்தியை, அல்லேலூயா, எதை கொடுக்கிறாரா? ஆமா, தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார். அல்லேலூயா. எப்படி சூரியனுடைய வெளிச்சம் விதைக்கப்பட்ட விதையில பட்டு அதை வளர செய்து பலனை கொடுக்க செய்கிறோம், அதே போல கர்த்தர் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுத்து, பனி போல ஆசீர்வாதங்களை கொடுத்து, மழை போல ஆசீர்வாதங்களை கொடுத்து, அதனால் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி நல்லா இருக்க வைப்பாரு. அல்லேலூயா. நான் நம்புறேன் நீங்க எல்லாம் சாயங்காலமா வந்துடுவீங்கட்டு. வந்து இது போல உட்காந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறத விட பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் என்னங்க இருக்குது? என்ன சந்தோஷம் இருக்குது? இவ்வளோ நல்ல தெய்வம் உள்ள நல்ல வார்த்தைகளை பேசுகிறார் பார்த்தீங்களா? அங்கங்கே பாருங்க, கோயிலுக்கு போகிறாங்க, அங்கே போய் ஐயர் வந்து பேசுகிறான், என்ன சொல்கிறானே தெரிய மாட்டேன்து. தட்சிணை வாங்கிக்கின்னு கொஞ்சம் இவ்வளோன்னு அந்த விபூதியை கொடுத்து துரத்தி விட்டுறான். ஒன்றும் சொல்ல, ஒரு நல்ல வார்த்தையே பேச மாட்டேன்றான். அர்ஜென்ட்டாக மணி அடிச்சுன்னு உள்ளே போகிறதும் வெளியே போகிறதுமா அவன் வேலை செஞ்சுன்னுக்கிறான். இங்கே பாருங்க, சர்ச்சில் அழகாக உட்கார வச்சு ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து அதை புட்டு 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 கொடுக்குறோம். அல்லேலூயா. அதனால் எல்லாம் ஈவினிங் சர்வீஸ் வந்துடுவீங்க. ஆமென். ஓகே, சந்தோஷமாக போங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. நீங்களாம் சமாதான உடன்படிக்கையில் இருக்கீங்க, நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பரிசுத்தானவருக்கு நன்றி சொல்வோம், பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்வோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்வோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் கூட நாங்கள் இந்த வார்த்தைகள் ஏசாயா 45வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்களே நீதியை பொழியுங்கள் என்று சொல்லி, ஆண்டவரே அதன் மூலமாக மனுக்குலத்துக்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புறீங்க, மனிதர்கள் எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க ஆண்டவரே, உங்களுடைய நன்மைகளெல்லாம் குறித்து நாங்கள் பார்த்தோம். எங்கள் தரிசு நிலத்தை நாங்கள் பண்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தாண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனசில் இருக்கிற எல்லா தடையான கற்களை எல்லாம் எடுத்து போடுங்க ஆவியானவரே. எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கூடாதபடிக்கு அவங்க உள்ளங்களில் இருக்கிற எல்லா அனுபவங்கள், அவங்க கேள்விப்பட்ட செய்திகள் ஆண்டவரே, எல்லாம் அவங்க கண்ட காட்சிகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய ஆண்டவரே, அவங்களுடைய ஹார்ட், அவங்களுடைய இருதயமாகிய அந்த அந்த சிந்தனை பகுதி, ஆழமான சிந்தனை பகுதி பண்படுத்தப்படுத்துகிறோம் ஆவியானவரே. உதவி செய்யுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க. அவங்க உள்ளத்தில் இருக்கிற தடையான எண்ணங்கள்லாம் உடைத்து போட்டு ஒரே ஒன்றில் வந்து நிற்கணும் ஆண்டவரே. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்றதுல வந்து நிற்க உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஒவ்வொருத்தரையும் கொண்டு வாங்க. பனி போல ஆசீர்வாதம், மழை போல ஆசீர்வாதம் ஆண்டவரே, சூரிய காந்தி போல விளைய செய்கிற ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவின்
ஆண்டவரே பிற்கப்பட்ட மாம்சத்தினாலும் அவர் சிந்திய ரத்தத்தினாலும் ஆண்டப்பா நீங்கள் பூமியில் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சமாதான உடன்படிக்கையில் இருக்கிறாங்க. சமாதான உடன்படிக்கையில் இருக்கிறவங்களுக்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகள் மேலே, அவங்க குடும்பத்தின் மேலே, அவங்க சந்ததி மேலே இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ணமாக வந்து நிறைவேறட்டும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள், வருமானங்கள், கையின் பிரயாசத்தில் வெற்றி, ஆண்டவரே நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், வீண் செலவுகள், நஷ்டங்கள்லாம் வராமல் நீங்கி போகட்டும். ஆண்டவரே நன்மைகளால் நிரம்பட்டும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறட்டும். ஆசீர்வதியும். அப்பா, இந்த ஆராதனை மூலம் வருகிற துதிகன மகிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.